பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரந்தோறும் நடாத்த பெற்று வருகின்ற காணொளி மூலமாக, திருச்சபையின் மூலமாக வழங்கப்படுகின்ற, ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே பங்கேற்பு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பேராலே வாழ்த்தியும், இந்த நாளுக்குரிய சிறப்பு வந்தனங்களை சொல்லி வரவேற்பிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள்தாமே இந்த ஆராதனையிலே அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியாக, நாம் அனைவரும் உணரும்படியாக இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, கேருண்பிகளும் சேராபின்களும் உம்முடைய சந்நிதியிலே பிரசன்னராயிருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இடைவிடாமல் போற்றி ஆராதித்துக் கொண்டிருக்க தருவாயிலே 180 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தின் அங்கத்தினராக, ஒரு குடும்பமாக, விசுவாச குடும்பத்தாராக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை போற்ற, துதிக்க, இல்லங்களையே தேவாலயங்களாக மாற்றி உம்மை வழிபட நீர் கொடுத்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட தருணங்களுக்காக, சந்தர்ப்பங்களுக்காக நன்றி உணர்வோடு உம்மை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கோடான கோடி துதித்தோத்திரங்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டு ஆராதனையிலே மிக சிறப்பாக இந்த மாதம் 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் பங்கேற்பு செய்கின்ற இந்த வழிபாட்டாரிலே தூய ஆவியருடைய பிரசனத்தை நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உணரும்படியாக நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாயும் வழிநடத்த வேண்டுமாயும் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆன்மீக வாழ்விலே படிகல்லாக, வளர்ச்சிக்கல்லாக அமைத்து தர மனத்தை மன்றாடுகிறோம். உம்முடைய திருநாமமே எங்கள் அனைவரும் மூலமாக மகிமை அடையட்டும். இயேசுவின் திருப்பெயரிலே மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டுதல் புரிகின்றோம் தூய தந்தையே, ஆமென். அன்பர்களே, இன்றைக்குரிய திருமறை பகுதியாக தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 உள்ள பகுதியை நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து, காமன் டிரான்ஸ்லேஷன் என்று அழைக்கப்படுகின்ற பொது தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கின்றேன். வாரந்தோறும் உங்களை நான் கேட்டுக்கொள்வதை போல இந்த பகுதியை நான் படிக்கின்ற போது இருக்கின்ற இடங்களிலே உங்களுடைய திருமறை புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும்படியாக அன்புடன் வேண்டுகின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார்.
அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறார். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் என்பது இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி. படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்துவோம். இன்றைக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மாலையன்றி நன்மையானது ஒன்றையும் செய்ய திராணியற்றவளாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உம்மாலே திராணி உள்ளவளாகும்படி செம்மையானவர்களை எப்பொழுது சிந்திக்கவும் அவைகளை செயல்படுத்தவும் தக்க மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாளின் காணொலி மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த ஆராதனையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக திருத்துவ கடவுளின் திருப்பெயர் வாழ்த்தியும் இந்த நாளுக்குரிய சிறப்பு வந்தங்களை சொல்லி வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை படித்து கொடுத்தபோது அதிலே எனக்கு படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட நிலையிலே 2 சிந்தனைகளை நான் உங்கள் முன்பாக இந்த நாளுக்குரிய நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழங்கியிருக்கின்ற தலைப்பினை சிந்திப்பதற்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பட்டணத்திலே ஒரு தம்பதியினர் 50வது ஆண்டு திருமண நாளை மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். பலர் அந்த நாளின் விழாவில் பங்கேற்று அந்த தம்பதியினரை சிறப்பித்து பேசினார்கள். விழா முடிந்து எல்லோரும் ஒவ்வொருவராக அந்த வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்த போது அந்த விழாவிலே பங்கேற்ற ஒரு பெண் அந்த 50 ஆண்டின் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணியை பார்த்து, உங்களை இந்த 50வது ஆண்டு திருமண கொண்டாட்டத்தில் நான் பார்ப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்த போது எனக்கும் என் கணவருக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு சண்டையும் சச்சரவும் வந்ததில்லை என்று குறிப்பிட்டீர்கள். எனக்கும் அந்த கலையை தயவு செய்து கற்றுத்தாருங்கள் என்று அந்த 50வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடின அந்த பெண்ணை பார்த்து இந்த அம்மையார் கேட்டார்கள். அதற்கு அந்த அம்மையார், அம்மா, அது ஒரு பெரிய கதை,
என்று கூறினார்கள். இந்த அம்மையாரும் விடாமல், அம்மா தயவுசெய்து அந்த கதையை எனக்கு கூறுங்களேன் என்று கேட்க, அந்த அம்மையார் இவ்வண்ணமாக தொடங்கினார். எனக்கு திருமணம் நடந்த நாள் அன்று நானும் என் கணவரும் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து ஆலயத்தின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரை வண்டியில் ஏறினோம். அந்த வண்டியை என் கணவர்தான் ஓட்டினார். குதிரை வண்டி நன்றாக ஓடிக்கொண்டது போது திடீரென ஒரு குதிரை சற்று தகராறு செய்தது. அப்போது என் கணவர் அந்த குதிரையை பார்த்து, ஃபர்ஸ்ட் வார்னிங், இது உனக்கு முதலாவது எச்சரிக்கை என்று கூறினார். நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் இவர் சொல்லுகிறார் என நினைத்து அவரை பார்த்து சிரித்தேன். கொஞ்ச தூரம் கழித்து அதே குதிரை மீண்டுமாக தகராறு செய்தது. அவர் அந்த குதிரையை நோக்கி செகண்ட் வார்னிங், இரண்டாவது எச்சரிக்கை என்று கூறினார். நான் மீண்டுமாக அவரை பார்த்து முன்பு போலவே புன்முறுவல் செய்தேன். மீண்டுமாக பயணம் சிறிது நேரம் கழித்து அதே குதிரை தகராறு செய்தபோது இப்போது அவர் தன்னுடைய இடுப்பிலே வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த குதிரையை சுட்டார். அது அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனது, செத்து போனது என்று சொன்னார். நான் அவரை பார்த்து, என்னங்க இப்படி செய்தீங்களே, வாயில்லாத ஜீவனை இப்படி இந்த கைத்துப்பாக்கியாலே சுட்டு வீழ்த்தி விட்டீர்களே என்று அவரை பார்த்து பவ்யமாக கேட்டபோது அவர் என்னை பார்த்து சொன்னார், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங் என்று என்னை பார்த்து கூறினார். இது உனக்கு முதலாவது எச்சரிக்கை என்று கூறினபோது அன்றைக்கு வாயடைத்து போன நான் கடந்த 50 ஆண்டுகளாக எந்த நிகழ்விலும் அவரை பார்த்து நான் என்னுடைய கருத்துக்களை கூறவோ எதிர்த்து பேசவோ இல்லை. ஆகவே தான் இந்த 50 ஆண்டுகளாக நான் சண்டையும் சச்சரவும் இல்லாமல் வாழ்ந்தேன் என்று அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அன்பர்களே, இன்னொரு சிந்தனை. அண்மையிலே என்னோடு கூட வாட்ஸ்அப் தொடர்புடையவளாக இருக்கின்ற சில திருச்சபை அங்கத்தினர்களும் என்னோடு கூட இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். When trouble starts in your life, all your friends and relatives will stand with you. If don't believe, check your wedding album என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அவருடைய சிந்தனை தமிழ் மொழியாக்கும் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லற இணைவின் போது துவங்குகின்ற பிரச்சனை, அதாவது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இல்லற வாழ்விலே இணைகின்ற போது ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை உங்களுடைய நண்பர்கள் உறவுமுறையார்கள் மூலமாக அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே உங்களோடு கூட இருப்பார்கள். இந்த பிரச்சனைகள் தொடங்குகின்ற போது அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் சொன்னால் உங்களுடைய திருமண ஆல்பத்தை பாருங்கள் என்பதாக அதிலே குறிப்பிட்டிருந்தது. அன்பர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட், திருமணம் உடன்படிக்கையினுடைய கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பை இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை மூலமாக அனைவரும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பர்களே, ஒருவேளை இந்த தலைப்பினை நான் கிறிஸ்டியன் மேரேஜ் என்கின்ற தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்றால் இன்றைக்கு திருமணங்கள் எல்லா மதங்களிலுமே கடவுளை நம்புகின்ற நம்பாத அனைத்து பேருமே திருமணங்களை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிகின்ற திருமணத்திற்கும் கிறிஸ்தவனாக நீங்களும் நானும்
ஏற்படுத்துகின்ற அல்லது இணைகின்ற திருமணத்திற்கும் சில வேறுபாடுகள் உண்டு என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்டியன் மேரேஜ் என்ற தலைப்பின் அடிப்படையிலேயே இன்றைக்கு படிக்க கேட்டு மார்க்கு 10ஆம் அதிகாரம் முதல் 12 வாக்கியங்களிலே உள்ள சில சிந்தனைகளை மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளின் அடிப்படையில் பவுலடிகளுடைய கணிப்பின் அடிப்படையில் சில சிந்தனைகளை உங்கள் முன்பாக இந்த தலைப்பை குறித்து முன்வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். குறிப்பாக அன்பர்களே, இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது மிக ஒரு சிறப்பான ஒரு பகுதி இந்த அதிகாரம். காரணம், இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நாம் முழுமையாக படிக்கின்ற போது இதிலே முதலாவதாக இயேசு கிறிஸ்து மனவிலக்கு டிவோர்ஸ் என்ற இந்த குடும்ப பிரச்சனை குறித்து அவர் பேசுவதை கற்பிக்கின்ற போதனையை நாம் படிக்க முற்படலாம். இரண்டாவதாக குடும்பத்தை தொடர்ந்து பிள்ளைகள், மூன்றாவதாக வாலிபர்கள், நான்காவதாக அவரை பின்பற்ற வேண்டிய சீடருடைய தன்மை. ஆகவே குடும்பம், பிள்ளைகள், வாலிபர்கள், சீடர்கள் என்ற அடிப்படையிலேயே இயேசு கிறிஸ்து இந்த போதனையை மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் போதிக்கின்ற கற்பிக்கின்ற இறையியல் உண்மைகளாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, கடந்த சில வாரங்களாக நான் உங்களோடு கூட பதிவு செய்வது போல நம்முடைய திருச்சபையிலே, குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை, தாய் சபை நம்பிக்கொண்டிருக்கிற அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் நம்பிக்கொண்டிருக்கிற 7 சாக்கிரமங்களை நாம் பின்பற்றாமல் 2 காரியங்களை மட்டுமே சாக்கிரமங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று பாப்டிசம், இன்னொன்று யூக்கரிஸ்ட், திருமுழுக்கு, திருவிருந்து. இந்த 2 சிந்தனைகளை மாத்திரமே நாம் சாக்கிரமங்களாக தென்னிந்திய திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கிற போது 7 சாக்கிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஹோலி பாப்டிசம், இரண்டாவதாக கான்ஃபர்மேஷன், மூன்றாவதாக ஹோலி யூக்கரிஸ்ட், நான்காவதாக ஆர்டினேஷன், ஐந்தாவதாக ஹோலி மாட்ரிமனி, ஆறாவதாக பெனன்ஸ், பாவ மன்னிப்பு, ஏழாவதாக எக்ஸ்ட்ரீம் அங்ஷன் என்பது. ஆகவே இந்த 7 சாக்கிரமங்களிலே ஒரு சாக்கிரமந்து திருமணம் என்பது. கிறிஸ்டியன் மேரேஜ் என்கின்ற தலைப்பை இன்றைக்கு படிக்க கேட்டிருக்கிற இந்த பதினூடாக நான் உங்களோடு கூட சிந்திப்பதற்குன்பாக கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் புரிவோம். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார், மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார், மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே,
வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. அன்புரைந்த ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சார்ந்துள்ள தென்னிந்திய திருச்சபையுடைய நல்வாழ்வுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். இன்று நாளிலும் நாங்கள் இந்த மாதத்துக்குரிய 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலே பங்கேற்றுக்கின்ற போது எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே கிறிஸ்டியன் மேரேஜ் அல்லது மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட், திருமணம் உடன்படிக்கையுடைய கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பினை மிக சிறப்பாக இல்லற வாழ்வு எவ்வண்ணமாக கணவன் மனைவிக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் எங்களது மீட்பரும் ஆண்டவரும் மெய்ப்பெருமான இயேசு கிறிஸ்து பகிர்ந்த கற்பித்தலினுடைய அந்த நிகழ்வு மூலமாக சில சிந்தனைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முற்படுகின்றோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் ஒலிபெருக்கின் துணை கொண்டு இந்த சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்ற இறைமக்கள் அத்தனை பேருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி ஆமென். அன்பர்களே, என்னுடைய முதலாவது சிந்தனையை இந்த நாளுக்குரிய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டியன் மேரேஜ் என்கின்ற தலைப்பை சிந்திப்பதற்கு முன்பாக என்னுடைய முகவரையிலே சொன்ன வாட்ஸ்அப் மூலமாக நான் படித்த அந்த பதிவை மீண்டுமாக நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். When trouble starts in your life, all your friends and relatives will stand with you. If you don't believe, check your wedding album. அன்பர்களே, திருமணம் என்றாலே பல பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு நிலை என்பது நாம் யாவரும் அறிந்த நிகழ்வே, அறிந்த உண்மையே. கிறிஸ்தவ திருமணம் என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சிந்தனை என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 உள்ள பகுதியையும், இன்றைக்கு படிக்க கேட்ட மார்க் 10ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நாம் படிக்கின்ற போது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சிந்தனை, திருமணம் வாழ்வின் இணைவு என்பது. இல்லற வாழ்வு அல்லது கிறிஸ்தவ இல்லறம் என்பது வாழ்வின் இணைவு என்று சொன்னால் அது மிகப்பட்ட ஒரு கூற்று இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களிலே நடைபெறுகிற போது, ஆலயங்களிலே நடைபெறுகிற போது, அந்த கிறிஸ்தவ திருமண ஆரம்ப போது வழிபாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு முகவுரையை ஆயர்கள் படிப்பார்கள். அதிலே சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனை என்று சொன்னால், குறிப்பாக ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்வில் இணைகின்ற போது கருத்தோடும் ஜெபத்தோடும் இல்லற வாழ்விலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை ஆயர்மார்கள் பதிவு செய்வார்கள். குறிப்பாக இன்றைக்கு நான் சொன்ன இந்த 2 வசனங்களை பார்க்கிற போது ஆங்கிலத்தில் இவ்வண்ணமான ஒரு மொழிபெயர்ப்பை காணுகின்றோம். Therefore, what God has joined together, let
man not separate என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது, for this reason a man will leave his father and mother and be united to his wife என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது இல்லற வாழ்விலே கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்கிற போது தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தை விட்டு தன் மனைவியோடு அவர் இசைந்திருக்க கடவர் என்று இயேசுவானவர் சொல்லுவதாக காணுகின்றோம். அன்பர்களே, கடவுள் ஏன் ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கி கொடுத்தார் என்ற வினாவை எழுப்பி விடை காணுகின்ற போது, கடவுள் தம் படைப்பில் அனைத்தையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அனைத்தையும் அவருடைய பார்வையிலே நல்லது, மிக 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 அழகாக இருக்கிறது என்று கண்டார். ஆனால் தன்னுடைய ரூபம், தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஆதாம் மட்டும் தனிமையாக இருப்பதைக் கண்டு அவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த தனிமை என்று நாம் சிந்திக்கின்ற போது, ஒருவேளை கடவுளால் உருவாக்கப்பட்ட ஆதாம் தனிமையில் இருக்கின்ற போது இந்த தனிமை அவரை வாட்டி வதைத்திருக்கலாம். ஏனென்றால் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற கடவுளுடைய படைப்புகள் அனைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு படைப்பும் ஆணும் பெண்ணுமாக இணைக்கின்ற ஒரு சூழலை அவர் கண்டிருக்கக்கூடும். ஆனால் இவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், இப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் கடவுள் படைத்திருக்கிறாரே, ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறாரே, இவைகள் யாவும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதே, ஆனால் என்னை மட்டும் ஏன் கடவுள் தனிமையிலே வாட்டி வதைக்கிறார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளாக எழுந்திருக்கலாம். ஆனால் இந்த தனிமையை போக்குவதற்காகத்தான் அவருக்கு துணையாக இணையாக கடவுள் ஏவாள் என்கின்ற ஒரு மனுஷியை அவருடைய விழாவிலிருந்து எடுத்து உருவாக்கி அவருக்கு மனைவியாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த ஏவாள் என்கின்ற மனுஷியை கடவுள் உருவாக்குகின்ற போது அவருக்கு உதவியாக இணையாக அவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய படைப்பினுடைய ஆற்றலை நாம் பார்க்கின்ற போது, கடவுள் ஒருவேளை ஆணினுடைய தலையிலிருந்து ஏவாளை உருவாக்கியிருந்தால் ஏவாள் ஆதாமை மட்டம் தட்டியிருப்பார். அதே பெண் ஆதாமுடைய பாதத்திலிருந்து கடவுள் உருவாக்கி இருப்பார் சொன்னால் ஆதாம் ஏவாளை மட்டம் தட்டியிருப்பார். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படக்கூடாது, இருவரும் இணைவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் கடவுள் இங்கே விலாயிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த உதவியாளர் என்பதற்கு ஹெல்ப்பர் என்கின்ற பதம் எபிரேயத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏவாளை கடவுள் ஆதாமுக்கு உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு உதவியாளராக இணையாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளையே சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஹெல்ப்பர் என்று சொன்னால், உதவியாளர் என்று சொன்னால் எபிரேயத்திலே ஸ்ட்ரெங்த் ஆர் பவர் என்று பொருள். அதாவது வலிமை, சக்தி என்பதாக நாம் எபிரேய மூலத்திலிருந்து பொருள்பட புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக அன்பர்களே, விலா எலும்பு என்பது ஒருவேளை சமத்துவத்திற்கான அடையாளமாக இணைவாக இருந்தாலும் கூட, குறிப்பாக மெசபத்தோமியா போன்ற பகுதிகளிலே இந்த ரிப் விலா எலும்பு என்பது எதனை குறிக்கிறது சொன்னால், வாழ்வை குறிக்கின்ற ஒரு சொல்லாக மெசபத்தோமியா நூட்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கி கொடுத்தார் சொன்னால், உதவியாளராக இணையாளராக சமத்துவ நிலையிலே
அவரை உருவாக்கினார், உருவாக்கி ஆதாமுக்கு அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இப்படிப்பட்ட இணையாளராக உதவியாளராகத்தான் இன்றைக்கு இணைவோடு கூட இல்லற வாழ்வை கிறிஸ்துவ குடும்பங்கள் நடத்த வேண்டுவது குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்லாமல் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு குருசேகத்திலே ஆயராக பணியாற்றின போது நிகழ்ந்த ஒரு சிந்தனையை, ஒரு அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பாக எப்போதும் போல இல்ல சந்திப்பிற்காக ஒரு வீட்டுக்கு சென்றது. அந்த வீட்டில் இருக்கின்ற அம்மையார் என்னை பார்த்து, ஐயா, என் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா பாருங்க, எனக்கு வயதாகிவிட்டது, என்னுடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது, என் பையனுக்கும் சமையல் செய்ய, பாத்திரம் கழுவ, துணிமணி துவைச்சி போட, வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு பெண்ணை நல்ல பெண்ணாக பாருங்க என்று தன்னுடைய மகனுக்கு ஒரு மருமகளை தேட வேண்டும் என்று என்னை படித்தார். நான் அவரை பார்த்து சொன்னது, அம்மா, சமையல் செய்ய, பாத்திரம் கழுவ, துணிமணி துவைச்சி போட, வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள நீங்கள் மருமகளை தேட வேண்டாம், மாறாக ஒரு வேலைக்காரியை தேடினால் நல்லது என்று சொன்னபோது அவர்கள் என்னை முறைத்து பார்த்தார்கள். அன்பர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகள்தான் இல்லற வாழ்விலே பெண்கள் இணைகின்ற போது அநேகர் நினைக்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. நான் கூற வருகின்ற கருத்து, பெண்கள் அல்லது மனைவிகள் இதற்குத்தான் உகந்தவர்கள், ஆண்களுக்கு பணிவிடை செய்யும் பணியாளர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய துணிவான கருத்து. இருவரும் சமநிலையிலே இணைவோடு கூட ஒருவரை சார்ந்து வாழ வேண்டியவர் என்பதுதான் கிறிஸ்தவ திருமணத்தினுடைய மிக மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. கடவுளுடைய படைப்பின் திருத்திட்டமே ஆணும் பெண்ணுமாக சரிசமமான நிலையிலே இணைவோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆகவே they must unite together. அவர்கள் இணைவோடு கூட வாழ வேண்டியவர்கள். இரண்டாவதாக கிறிஸ்தவ திருமணம் எடுத்து வருகின்ற சிந்தனை, தூய பவுலடிகளார் எபேசுக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் மார்க் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது பதிவு, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இசைவு என்பது. accepting each other, not only uniting together but also accepting each other. கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இசைவு என்பது. மார்க் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, and the two will become one flesh, so they are no longer two but one. அவர்கள் இல்லற வாழ்விலே இணைகின்ற போது அவர்கள் இருவரல்லர் ஓருடலாக மாறுகிறார்கள் என்ற சிந்தனையை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் மிக ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பர்களே, திருமண ஆராய்ந்த போது நான் அடிக்கடி வலியுறுத்துகின்ற சொல்லுகின்ற மணமக்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற காரியம், God has performed a great miracle in your life என்று சொல்லுவேன். கடவுள் உங்களுடைய வாழ்விலே கணவன் மனைவியாக இந்த பரிசுத்தாரத்தில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளாக வருகிற போது முதலாவதாக மணமகன் வந்தார், இரண்டாவதாக பெண் வந்தார். திருமணத்தை முடித்துக்கொண்டு செல்கிற போது அவர்கள் ஓருடலாக மாறி, அவள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே ஓருடலாக மாறி அவர்கள் செல்லுகிறார்கள். இது கிறிஸ்தவ திருமணத்தின் போது கடவுள் செய்கின்ற ஒரு அற்புத செய்கை என்று சொல்லுவேன். அன்பர்களே, நம்முடைய திருமண
ஆராதனை வழிபாட்டில் போது கூட ஆயர்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சிந்தனை, குறிப்பாக மணமகனையும் மணமகளையும் பார்த்து நாங்கள் சொல்லி அவர்கள் பின்பற்றி சொல்லும்படியாக அழைப்பு விடுக்கின்ற காரியம், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உதவியும் தோழமையும் ஆதரவும் அளிக்கவும் என்று முகவுரையிலே சொல்லி, அவர்கள் தாலி கட்டுவதற்கு முன்பாக மணமகனையும் மணமகளையும் பார்த்து நாங்கள் சொல்லுகின்ற காரியம், அவர்கள் சொல்லும்படியாக பணிக்கின்ற காரியம், இன்னாராகிய நான், இன்னாராகிய உம்மை என் கணவன் என் மனைவியாக இன்று முதல் ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இந்த உலக வாழ்விலே மரணம் நம்மை பிரிக்கின்ற வரைக்குமாக நான் உம்மை நேசிப்பேன், என்னுடைய உடலால் உம்மை கனப்படுத்துவேன், என்னுடைய உலக உடைமைகள் அனைத்தையும் உம்மோடு கூட பகிர்ந்து கொள்வேன் என்ற வாக்குறுதிகளை திருமண ஆரம்பின் போது மணமகனும் மணமகளும் வாக்குறுதிகளை தருகின்ற அந்த சூழலை நாங்கள் சொல்கின்றோம். குறிப்பாக அன்பர்களே, ஆங்கில வழிபாட்டாரிலே திருமண வழிபாட்டிலே நாம் காணுகின்ற போது ஆயர்களாகி நாங்கள் சொல்லுகின்ற காரியம், இட் இஸ் ordained that husband and wife may give to each other lifelong companionship, help and comfort both in prosperity and adversity என்று சொல்வோம். அன்பர்களே, இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தருகின்ற சூழல் கிறிஸ்தவ திருமணத்தின் போது நடைபெறுவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இல்லற இணைவிலே இப்படி வாக்குறுதிகளை தந்து இணைகின்ற கணவன் மனைவியும் தங்களுக்குள்ளாக ஈகோ, யார் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டால் அங்கே பல்வேறுபட்ட குளறுபடிகள் ஏற்பட்டு சில குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகின்ற சூழலையும் நாம் காணுகின்றோம். இந்த ஈகோ என்ற ஒரு காரியம் எதனை வலியுறுத்தி சொன்னால், எட்ஜிங் காட் அவுட், கடவுளின் திருப்பெயரை கொண்டு கணவனும் மனைவியுமாக தங்களை இணைத்து கொண்டு இறைமக்களுக்கு முன்பாகவும் இறைவனுக்கு முன்பாக வாக்குறுதிகளை தந்து இணைந்து இசை பெற்ற இந்த தம்பதியினர் தங்களுக்குள்ளாக ஈகோ, தன்னலம், யார் பெரியவர் என்கின்ற வினா எழுகின்ற போது இருவரும் பிரிந்துபடுகின்ற சூழலிலே இசைவை முறித்து கொள்கின்ற சூழலிலே காணப்படுகிறோம். இன்றைய சூழலில் நாம் பார்க்கிற போது நம்முடைய சென்னை மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்குகள் எதனை சார்ந்து பதிவு செய்யப்படும் சொன்னால், குடும்ப பிரச்சனை மூலமாகவே டிவோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனவழக்குக்காகத்தான் இன்றைக்கு அநேக வழக்குகள் நீதிமன்றத்திலே நிலுவையிலே உள்ளது, பதிவு செய்யப்பட்டு கொடுப்பதை நாம் மறந்துவிடலாகாது. குறிப்பாக அன்பர்களே, தங்களுடைய பெண்ணை திருமணத்திலே கொடுக்கின்ற போது மணமகனை பார்த்தோ அல்லது சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த குடும்பத்தாரை பார்த்தோ பெண்ணை கட்டி கொடுக்கின்ற பெற்றோர் சொல்வார்கள், தம்பி, ஐயா, அம்மா, என்னுடைய பெண்ணை உங்கள் கண்ணு போல நீங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், கண் என்று சொல்லப்படுகின்ற காரியம் இந்த இமை எப்போதும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும். ஆகவே அவர் சொல்லுகின்ற காரியம், என்னுடைய பெண்ணை உங்களுடைய கண்ணின் இமை போல நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்போடு கூட இசைவோடு கூட நீங்கள் நடத்த வேண்டும் என்ற சிந்தனையை அவர்கள் சொல்வார்கள். அன்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணத்தை பார்க்கிற போது கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இசைவாக இருக்க வேண்டும், இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிதலோடு கூட வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை நாம் இந்த தலைப்பின் ஊடாக சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்தவ திருமணம் என்ற தலைப்பு எடுத்து வைக்கின்ற சிந்தனை மார்க் 10 அதிகாரம் 6 வசனம்.
ஆங்கிலத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பட் அட் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன் காட் மேட் தெம் மேல் அண்ட் ஃபீமேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படைப்பின் போது கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிந்தனை, இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே யூதருடைய திருமணத்திலிருந்து முற்றிலும் விலகுகிறார். ஏன்னு சொன்னால் யூத சமய திருமணம் பாலிகாமி, பல பெண்களை மணக்கின்ற பலதாரம் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட திருமணம் யூத திருமணம். ஆனால் யூத சமயத்தில் வந்து யூத ரபையாக வந்து இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்ற காரியம் மோனோகாமி என்பது, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற சிந்தனையை இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக மார்க் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மூன்றாவது பதிவு கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இறை உறவு என்பது. திருமணம் மிக சிறப்பாக, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இறை உறவு என்பதை மூன்றாவது பதிவாக நான் உங்களோடு கூட பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்பர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே தூய பவுலடிகளார் எழுதுகின்ற போது ஆங்கில மொழியாக்கம் இவ்வண்ணமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஐ எம் டாக்கிங் அபவுட் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச் என்பதை குறித்து கணவனும் மனைவி என்கின்ற உறவை பற்றி பேசுகின்ற பவுலடிகளார், இந்த கணவன் மனைவி உறவு என்பது இறை உறவை போல எவ்வளமாக கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக பிரிக்க முடியாதோ அதே வண்ணமாக கணவன் மனைவி என்கின்ற கிறிஸ்தவ திருமணத்தின் நிலைப்பாடு வாழ்வின் இறை உறவாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் வலியுறுத்துகின்றார். அன்பர்களே, the very marriage life is instituted by God என்று நாம் பார்க்கிறோம். திருமணம் என்பது, கிறிஸ்தவ திருமணம் என்பது கடவுளால் நியமிக்கப்பட்ட நியமனம் என்பதை நாம் அடிப்படையிலே மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களிலே இந்த இறை உறவு, வாழ்வின் இறை உறவு கணவன் மனைவிக்கிடையே இல்லாதனுடைய விளைவுதான் கடவுளை தள்ளிவிட்டுவிட்டு தங்களுடைய சொந்த இஷ்டம் போல வாழ முற்படுகின்ற போதுதான் பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்திலே உருவாக்கி உறவுகள் சின்னாபின்னமாக வாழுகின்ற சூழலிலே நாம் காணுகின்றோம். இறைவனுக்கு முன்பாக, இறைமக்களுக்கு முன்பாக நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இந்த உலக வாழ்வு மரணத்தின் மூலமாக நம்மை பிரிக்கின்ற வரைக்குமாக நான் உம்மை நேசிப்பேன், என்னுடைய உடலால் உம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லற வாழ்வை துவக்கின அநேகர் உங்களுடைய விவாக மஞ்சம் அசுசிப்படாத இருப்பதாக என்று திருமறை வாக்குக்கு எதிராகவும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வாக்கிற்கு எதிராகவும் இன்றைக்கு கணவன் மனைவி செயல்படுவதுடைய விளைவு இறை உறவிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய இல்லற இணைவிலும் இசைவிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு உறவுகள் துண்டிக்கப்படுகின்ற சூழலை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைய சூழலிலே ஊடகங்கள் மிக மிக வலிமையான ஒரு போங்கினை உங்களுக்கு எனக்கும் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன் தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மனைவி, நீ தவறு செய்து விட்டாயா, உன்னை விட நான் தவறு செய்தேன்னு சொல்லி எந்த தகாத ஒழுக்கத்திலே விபச்சாரத்திலே தன்னை கணவன் நினைத்து கொண்டாரோ அதே விபச்சாரத்திலே பெண்களும் தங்களை இணைத்து கொண்டு தங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு, இறை உறவுகளுக்கு முன்மாதிரியாக இல்லாமல் கணவனும் மனைவியும் தகாத உறவுகளை மேற்கொள்வதனுடைய விளைவு அவர்கள் வாழுகின்ற வரைக்குமாக குற்ற உணர்வுகளிலே பாதிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து ஒரே வீட்டில் வசித்தாலும் கூட குற்ற உணர்வு
அவர்களை சாகின்ற வரைக்குமாக சாகடிக்கும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அன்பர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ திருமணம் என்பது யூத முறைமையின்படி வந்த இயேசு கிறிஸ்து யூத சமய கலாச்சாரத்தை மாற்றி, சமூக கலாச்சாரத்தை மாற்றி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அடிப்படையிலே அவர் இப்படிப்பட்ட நிலையிலே மணவழக்கு குறித்து பேசுவதை காணுகின்றோம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணம் என்பது வாழ்வின் இறை உறவாக இருக்க வேண்டும். அன்பர்களே, நான் அடிக்கடி சிலுவையை பற்றி சொல்கின்ற போது சிலுவைக்கு 2 கட்டைகள் உண்டு. ஒன்று நேர்கட்டை, மனிதர்களாகி நீங்களும் நானும், கணவன் மனைவியாக இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற நீங்கள் நானும் நம்மை படைத்து கடவுளுக்குன்பாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளிலே எப்போதும் நீதியோடு நியாயத்தோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வெர்டிகல் பீம் எடுத்துகின்ற சிந்தனையாக இருக்கிறது. இன்னொன்று ஹரிசாண்டல் பீம், குறுக்கு கட்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டிய இந்த இணைவு, இசைவு, இறை உறவு, மனித உறவு, இப்படிப்பட்ட உறவுகளிலே நாம் நல்ல முறையிலே இணைந்திருக்க வேண்டுவதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய, சிலுவை பார்த்து சிந்திக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையாக உண்மையாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணம் என்பது தலைச்சிறந்த ஒரு திருமணமாக நம்முடைய வழிபாட்டாளில் பங்கேற்கின்ற போது நாம் புரிந்து கொள்ள முற்படுகின்றோம். மட்டுமல்லாமல் அன்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்டியன் மேரேஜ் என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது 3 சிந்தனைகளை இயேசுவானவர் மார்க் 10ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே அவர் கற்பித்திருப்பதை போல 3 சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இணைவு. இருவரும் யார் பெரியவர் என்கின்ற அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் அல்ல, சரிசமமாக கணவனும் மனைவியுமாக அவர்கள் வாழ வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இசை. அவர்கள் இசைந்து நிலையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுக்குள்ளாக பேசி நல்ல முறையிலே தீர்த்து கொள்ள வேண்டிய சூழலிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரிகளாக இசை உழவலாக வாழும் என்பதுதான் கிறிஸ்தவ திருமணம் எடுத்துகின்ற இரண்டாவது சிந்தனையாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்தவ திருமணம் என்பது வாழ்வின் இறை உறவு. அன்பர்களே, நாம் எதேட்சியாக ஆலயங்களில் வந்து திருமணம் செய்வது கிடையாது. ஆகவே அன்பர்களே, நம்முடைய விவாக மஞ்சங்கை திருமணத்திற்கு முன்பாகவும் திருமணத்திற்கு பின்பாகவும் தகாத ஒழுக்கங்களிலே இந்த விவாக மஞ்சம் கரைபடுமடையினால் கடவுளுக்கு நீங்களும் நானும் நியாய தீர்ப்பின் போது கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடலாகாது. ஆகவே வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கிற போது, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், குறிப்பாக அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நாம் கணவன் மனைவியாக இறை உறவிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே விபச்சாரம் செய்யாமல் நாம் கொடுத்த வாக்குறுதிகளிலே இறைவனோடு நம்முடைய கணவன் மனைவியோடு உண்மையான உறவுகளிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகை. அன்பர்களே, நம்முடைய திருச்சபை மூலமாக நாம் ஊரடங்கு சட்டத்திற்கு முன்பாக ஒவ்வொரு மாதமும் சுங்குவா சத்திரம் சித்து கிராமத்திலே கிராம ஊழியம் செய்து வந்தோம். அந்த பணித்தளத்திலே புதிதான ஒரு ஆலயம் அக்கிராமத்திலே வசிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு கட்டித்தருவதாக குருசேகர குழு தீர்மானித்து இதனுடைய அடிக்கல் நம்முடைய அன்பு பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர் மூலமாக 4/3/2020 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது.
அடிக்கல் நாட்டப்பட்ட பின்பாக ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக பணி நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்போது கடவுளின் பிரதான கிருபையினாலே நாளை முதல், அதாவது 10/8/2020 முதல் அந்த கிராம திருச்சபை ஆலய கட்டுமான பணி தொடங்க இருக்கிறது. சபையார் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஜெபிக்கவும், இந்த ஆலய கட்டுமான பணிக்கான உபகரணங்களுக்காக உங்களால் இயன்றவர்கள் பண உதவியோ பொருள் உதவியோ செய்யும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற செப்டம்பர் மாதம் 1 தேதி முதல் மாத சந்தா செலுத்த விரும்புவோர் தயவு செய்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வேன் சொன்னால் நம்முடைய கோயில் குட்டியார் மூலமாக மாத சந்தா உரைகள் உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி பெற இயலாதவர்கள் நேரடியாக வந்து எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக சொல்லுகின்றேன், மாத சந்தா உரை காணிக்கைகளை நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் எங்கள் மூலமாக தொலைபேசி தொடர்பு கொண்டால் கோயில் குட்டியார் உங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து மாத சந்தா உரைகளை பெறுவதும் மாத சந்தா உரைகளை விநியோகிப்பதும் ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே இதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்திலே அறிவித்த வண்ணமாக பேராயத்திலே CS ஈவோட் விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜிலே விண்ணப்ப படிவங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வண்ணமாக CS பிஷப் நியூ பிகன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிகளிலே சேர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்புகின்ற பெற்றோர் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சேர்ந்த திரு தேவதாசன், திருமதி ஜான்சி, அவருடைய மகன் திரு டேனியல் ராஜ் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை தாங்கள் திருவொற்றியூர் இன்ப இயேசு ஆலயத்தை சேர்ந்து திரு பிச்சை மாணிக்கம், திருமதி ஜெபமணி என்பவரின் மகள் குமாரி பர்சி ஜெயப்பிரியா என்பவரும் இல்லற வாழ்விலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்பதை அறிவிக்கின்றேன். வாசிக்க கேட்ட இந்த இருவரையும் இல்லற வாழ்விலே இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் ஏதாகிலும் தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவளுக்கு 2ஆம் அறிவிப்பு. அன்பர்களே, இப்போது நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த இறைவேண்டலை நான் 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். முதலாவதாக கடவுளுக்கு நன்றி ஏறெடுக்கின்ற இறைவேண்டல். இந்த இறைவேண்டலை நான் சொல்லி முடிக்கின்ற போது சபையாராகிய நீங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே என்று சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நன்றி ஏறெடுப்பு ஜெபத்திற்கு பிற்பாடாக சபையராகிய நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி சொல்ல வேண்டிய ஒரு சொற்றொடர், நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. ஜெபிப்போம். இன்றைய நாள் வரை எங்கள் அனைவரையும் நலமாக பாதுகாத்து உணவளித்து உறையுள் தந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய ஆண்டவரை நோக்கி நம்முடைய நன்றிகளை துதிகளை நம் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஏறெடுப்போம். சபையார் சேர்ந்து சொல்லலாம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. எல்லாவற்றையும் நலமாக படைத்து எங்களை பண்படுத்த பயன்படுத்த தந்த தந்தையாம் இறையே, இந்த அழகான உலகிற்காக நீர் தந்த அன்பான சமூக
குடும்ப உறவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. எங்கள் ஆன்மீக வாழ்விற்காக நீர் தந்த தென்னிந்திய திருச்சபைக்காக, எங்களுடைய சென்னை பேராயத்திற்காக, மிக சிறப்பாக நாங்கள் சார்ந்துள்ள தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்திற்காக, எங்களை இம்மட்டுமாக வழிநடத்திய இறை அடியவர்கள், ஊழியக்காரர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. எங்கள் அனுதின வாழ்வில் இன்றைய சூழலில் கரோனா தொற்று நோய், COVID-19 போன்ற வியாதி மூலமாக பயங்கள் நிறைந்த நாட்களிலே இறைவா, இதுவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வருகின்ற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. கல்லுக்குள் தேரைக்கும் உணவளித்து காக்கும் கருணை நிறைந்த கடவுளே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அன்றாடக உணவு, உடை, உறையுள் வழங்கி அனுதினமும் காப்பாற்றி வருவதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. அன்பர்களே, இனி நாம் இறைவேண்டல் புரிவோம். இந்த இறைவேண்டலுடைய வரிகளை நான் சொல்லுகிற போது ஒவ்வொரு இறைவேண்டல் மன்றாட்டு பிற்பாடாக சபையார் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழி சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபையார் சொல்ல வேண்டிய மறுமொழி கர்த்தாவே கிருபையாயிரும். எப்போதும் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் விருப்பங்களுக்கும் செவிசாய்த்து உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற அவற்றுக்கு பதில் அளிப்பவரே, இப்போதும் எங்கள் அன்றாடக மன்றாட்டுகளை உம்முடைய சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே கிருபையாயிரும். அன்பின் நிறைவா, இன்றைக்கு உலகம் முழுவதும் கரோனா பாதிப்பின் மூலம் வீடுகளிலேயே முடங்கி போய் அச்சமுடன் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்காக உம்மிடம் வேண்டுதல் புரிகிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும். இந்த கொடிய நோயின் மூலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறும் மக்கள், தனிமைப்படுத்தப்பட்டு தவிக்கும் மக்கள், வாழ்வாதாரத்தை இழந்து பிழைக்க வழியின்றி தவிக்கும் மக்கள் யாவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும். தங்கள் உயிரை பணயம் வைத்து களப்பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் அனைத்து துறையினருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும். தென்னிந்திய திருச்சபைக்காக, எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக, அவர் குடும்பத்தினருக்காக, பேராயத்தில் பணிப்படுத்திக் கொண்டிருக்கிற அருள் பணியாளர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, நிறுவனங்களுக்காக, நிறுவன தலைவர்களுக்காக, நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே கிருபையாயிரும். தூய யோவான் ஸ்நானகர் திருச்சபைக்காக, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற சிறார்கள், வாலிபர்கள், முதியவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே வெளியூரில் இருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உறவின் முறையார்கள் அனைத்து பேருடைய நல்வாழ்வுக்காக மன்றாடுகின்றோம். கர்த்தாவே கிருபையாயிரும். இன்றைய நாட்களிலும் இவ்வாறு நாட்களிலும் தங்களுடைய பிற நாட்களை கண்டும் காணவிருக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக, இல்லற இணைவின் நாட்களை காணவிருக்கின்ற தமிழருக்காக, மிக சிறப்பாக திருமண இணைவிற்காக காத்து நிற்கும் பிள்ளைகளுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம்.
கர்த்தாவே கிருபையாயிரும். இறைவா, கடந்த வாரத்தில் 5/8/20 அன்று பெய்ரூட் நகரில் நடைபெற்ற விஷவாயு வெடித்து பல பேர் உயிரிழந்தும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழலை எண்ணியும் 7/8/2020 கேரளா கோழிக்கோடு விமான நிலையத்தில் விமானம் வெடித்து தங்களினுடைய குடும்ப உறவுகளை இழந்து துயரத்திலே துன்பத்திலே தவிக்கின்ற மக்களுக்காகவும் மட்டுமல்லாமல் கேரளாவிற்கின்ற இடுக்கி மாகாணம், எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற கோவை நீலகிரி மாவட்டம், மும்பை, அசாம், பீகார் மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், வாழ்வாதாரத்தையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும். நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய ஜெபத்தை, குடும்ப ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையராத உறவும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்த கிறிஸ்தவ திருமணம், கிறிஸ்டியன் மேரேஜ் என்கின்ற தலைப்பு எடுத்தமைகின்ற 3 சிந்தனைகள்: கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இசைவு, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இணைவு, கிறிஸ்தவ திருமணம் வாழ்வின் இறை உறவு என்பவைகளே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.